ஹலோ மக்களே, திஸ் இஸ் அஸ்வதி ஃப்ரம் ஆர்ஜிஏ சாய் விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, குளித்துறையில் 99வது வாவொலி போட்டிருக்கான். அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? என்னென்ன பார்க்குறோம், என்னென்ன இருந்துச்சு, என்னென்ன கிட்ஸுக்கு என்ன இருந்துச்சு, நமக்கு என்ன இருந்துச்சு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில் தான் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சைடில் நாங்கள் பஸ்லேயாக்கம் போனோம். பஸ்ஸில் போயிட்டுருக்கும்போது சைட் வியூஸை பார்க்கும்போது நல்லா யூனிக்காக அழகாக கலர் கலர் கடைகள், ஸ்வீட் கடை, வளையல் கடை, பேங்கிள்ஸ் கடை, சாரி ரெண்டும் ஒன்று தான்ல, சாரி, செயின் எல்லாமே போட்டிருந்தாங்க. இதுதான் என்ட்ரன்ஸில் போயிட்டுருக்கும்போது ஃபஸ்ட்டு தேன் மிட்டாய் கடை. தேன் மிட்டாய் சூடாக சாப்பிட்றது நல்லாயிருக்கும், பிடிக்கும். அதனால் நாங்கள் அந்த இப்போ வாங்கலை. அப்புறமேட்டு வளையல், மாலை அதெல்லாம் போட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டிக்கெட் எடுக்க போகிறோம். டிக்கெட் எடுத்தால் தான் உள்ளே விடுவாங்க. அதனால் டிக்கெட் எடுக்க போகிறோம். வாங்க. நுழைவுச்சீட்டு எடுக்க போகும்போது சிறுவருக்கு 10 ரூபா, பெரியவங்களுக்கு 20 ரூபா. நுழைவுச்சீட்டு எடுத்துட்டோம். இப்போது என்ன பண்ண போகிறோம்? உள்ளே போக போகிறோம். உள்ளே போகும்போதே இந்த சைடு லெகின்ஸ், டாய்ஸ், அதர் சைடு ஃபேன்சி, எது எடுத்தாலும் 30 ரூபா 20 ரூபா அந்த மாதிரி எல்லாமே போட்டிருந்தாங்க. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அது முடிச்சுட்டு என்ன பண்ணோம்? உள்ளே போனோம். உள்ளே போனால் என்ன இருக்குது, எல்லா ஸ்கூல் பிள்ளைங்க, பெரியவங்க எல்லாம் ட்ராயிங் பண்ணாங்க, க்ரியேட்டிவாக பண்ணாங்க. எல்லாமே ஒரு பெரிய ஹாலில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம அதெல்லாம் ஒன்று பார்த்துட்டு வந்தோம். எல்லாமே ரொம்ப யூனிக்காக இருந்தது. சிலவங்க தீப்பெட்டியில் பண்ணியிருந்தாங்க, நூல்கட்டு, கார்ட்போர்டு, இந்த மாதிரி நிறைய யூனிக்காக பண்ணும்போது நமக்கும் இதை மாதிரியெல்லாம் பண்ணலாமா அப்படின்னு எல்லாம் தோணுச்சு. பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நாங்கள் போயிட்டே இருந்தோம். பார்த்தீங்களா, ஒரு பொம்மை மாதிரி பண்ணியிருக்காங்க. கிளாஸ் குப்பி பாட்டில் பெயிண்டிங் எல்லாம் பண்ணி நல்லா இருந்தது. கொஞ்சம் யூனிக்காக அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் பெயிண்டிங்ஸ், ட்ராயிங் அந்த மாதிரிலாம் நிறைய பண்ணியிருந்தாங்க. அப்புறம் பீகாக் பார்த்தீங்களா, ஃபுல்லாகவே எவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க. ஃபுல்லாக ஒரு ஜிகு வச்சுட்டு அதெல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு கேம்ஸ்குள்ளே போயிட்டோம். என்னெல்லாம் இருக்குது, ராட், கொலம்பஸ், கிட்ஸுக்கு உள்ளது, அப்புறமாட்டு கிட்ஸ் வந்து கிளைம் பண்ணி இது பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி நிறைய கேம்ஸ் இருக்குது. எனக்கு வந்து கொலம்பஸில் இருந்து ரொம்ப பிடிக்கும். பட் இந்த டைம் போகல, பாப்பா கூட்டு போகணும். ஜஸ்ட் வந்து என்ஜாய் பண்ணுறாங்க. பாப்பாவை கூட்டு போகிறோம். பாப்பா வந்து பிடிக்கும், பட் தனியாக இருந்தால் வந்து ரொம்ப நேரம் எடுத்துக்குவாங்க. உட்காந்து பயங்கர விஷயம் இருக்கும். சூப்பர். இன்ட்ரெஸ்டிங்கான கேம்ஸ், ஃபேமிலி கேம்ஸ், ஃபன் கேம்ஸ் எல்லாமே நிறைய இருந்துச்சு. அந்த செக்ஷன் போனாங்க சார் வாங்க வாங்க. இந்த பக்கம் வாங்க, சீக்கிரமா வாங்க. இது வந்து வாட்டரில் வந்து கிட்ஸ் வந்து அவங்களே ட்ரைவ் பண்ணி போகிற மாதிரி ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். அது ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். இது சாரா பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணான். பட் அவளுக்கு இது ஓட்ட தெரியாதே, அதனால் நாங்கள் அதில் அவளை விடலை. ஜஸ்ட் அவள் பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டே ஓட்டுட்டான். நான் மட்டும் கொலம்பஸ் மட்டும் அப்பப்போ ஜூம் பண்ணி பார்ப்பேன், பிகாஸ் எனக்கு பிடிக்கும். மேலே போயிட்டு கீழே வரும்போது ஹார்ட் பீட் கிளப் அடிக்கும். உங்களுக்கு இதை மாதிரி அடிக்குமான்னு எனக்கு ஒரு கமெண்ட் போடுங்க. அப்படி மிளகா பஜ்ஜி
பப்படம் நெக்ஸ்ட்டு சாப்பிட்ணும்ல, ஏதாவது ஒரு இடத்துக்கு போனால் கண்டிப்பாக சாப்பிட்ணும், அது ரொம்ப முக்கியம்ல. அப்புறம் பெரிய அப்பளம் வாங்கி சாப்பிட்டு ஐஸ்கிரீம் வாங்கி குடிச்சிட்டு அப்படி ஜாலியாக ஒரு வாக் போயிட்டு ஃபேன்சி கடையெல்லாம் போனோம். இது எது எடுத்தாலும் 20 ரூபா 30 ரூபான்னு தான் போட்டிருந்தாங்க. அதுவும் வாங்கிட்டு தேன்குழல் இப்போ ரிட்டன் போயிட்டோம். எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு ரிட்டர்ன் போகும்போது சுட 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 தேன்குழல் போட்டிருந்தோம். தேன்குழல் சாப்பிட்டுட்டு அப்படியே பஸ்ஸில் ஏறிட்டு பாய் பாய்ன்னு சொல்லி எங்கள் வீட்டுக்கு போகிறோம். அப்படி வாம்புலி பயணம் முடிந்தது. நீங்களும் போனீங்களான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய். See you in the next video.